ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காராக்கருணை குழம்பு எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த கிழங்கை நல்லா தோல் சீவிட்டு புளியில் எடுத்து ஊற வச்சுட்டேன். புளியில் எடுத்து நம்ம இதை வேக வச்சிடலாம். புளி உப்பு போட்டு இதை நம்ம நல்லா வேக வச்சிடலாம். ஓகேவா? எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோல்லாம் சீவிட்டு நம்ம எடுத்து இதை புளியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி இந்த குழம்பு செய்கிறதுக்கான ரெசிபிஸ் பார்க்குறோம். நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் புளி நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேங்காய் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். நாங்கள் எங்கள் ஊர் சைடு தேங்காய் போடுவோம். தேங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பெருஞ்சீரகம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். பூண்டு ஒரு பூண்டு உரித்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தக்காளி இது எல்லாமே இந்த புளியில் நல்லா சேர்த்துக்கலாம். புளியில் தக்காளியை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போது நம்ம குழம்புக்கு வச்சுருக்கிற மிளகாய்த்தூள் இருக்குல்ல, எப்போதும் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற இந்த மிளகாய்த்தூளை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூளை நல்லா நம்ம கரைச்சி வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. புளி, தக்காளி, மிளகாய்த்தூள் இதெல்லாமே நம்ம ஒன்றா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காயையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கணும் தேங்காய். ஓகேவா? இப்போ நம்ம புளி, தக்காளி, தேங்காய், மிளகாய்த்தூள் எல்லாமே ஒன்றா எடுத்து நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணலாம் வாங்க. தாளிப்பு கொடுத்துடலாம். இன்னைக்கு நம்ம காராக்கருணை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாயை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். இதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த பூண்டையும் போட்டுருக்கோம். நல்லா எண்ணெயில் வதக்கலாம். நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு போடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். குழம்பும் நல்லா இருக்கும். நல்லா வெங்காயமும் பட்டை வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மிளகாய், புளி, தேங்காய், தக்காளி இது எல்லாமே நம்ம ஒன்றா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அதில் ஊற்றிடலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு கொதி வந்துச்சுன்னு பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ
நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கிழங்குலாம் அதில் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம இதை வந்து புளியில் வேக வச்சுருக்கோம். அதனால் இதுலேயும் புளி போட்டு வேக வைக்கும் போது இதில் உப்பு இருக்கும். குழம்புல கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. புளியோடய சேர்த்து நான் உப்பு போட்டுட்டேன். அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இப்போயே நல்லா வாசமாக இருக்குது. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. நல்லா வாசமாக இருக்குது. சூப்பராக நல்லா கிழங்கெல்லாம் வெந்து வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே புளியில் வேக வச்சுருக்கோம். அதனால் நல்லாவே இப்போயும் குழம்புல சேர்ந்துருச்சு கிழங்கு. ஏன் நம்ம புளியில் வேக வைக்கிறோம் அப்படின்னா, இந்த கிழங்கு கொஞ்சம் அரிப்புத்தன்மை உடையது. நம்ம சாப்பிடும்போது நமக்கு அரிக்கும். அதனால் நாக்கெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த கிழங்கு புளியில் உப்பு போட்டு வேக வைப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பூண்டெல்லாம் போட்டு சமைக்கும் போது அந்த அரிப்புத்தன்மை இல்லாமல் போயிடும். நல்லா மழை காலத்துக்கு இதமாக ஒரு கிழங்கு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ரொம்பவே நல்லா வந்திருக்கு இன்னைக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழம்பு காராகரன கிழங்கு குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.